ஹே கைஸ், நான் தான் உங்கள் மெயில் பெஞ்சர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நருட்டோ யூனிவர்ஸில் இருக்க மெயினான வில்லன், அதாவது ககுயா ஒட்டுஸ்கி. அவங்களோட ஆர்ஜின் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹூ இஸ் ககுயா அப்படின்னு பார்த்தா, ககுயா ஒட்டுஸ்கின்றவங்க அந்த ஒட்டுஸ்துக்கி அப்படின்ற ஒரு கிளானை சேர்ந்த ஒரு அதர் பிளானட் ஏலியன். ஆமாம் கைஸ், அவங்க வந்து ஒரு ஏலியன். ஸோ இந்த ஏலியனை, அதாவது இந்த கிளான் மெம்பரோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதர் பிளானட்டுக்கு போய் அங்கே இருக்க பிளானட்டோட லைஃப் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி ஒரு காட் ட்ரீயை க்ரியேட் பண்ணி அங்கே சக்கர ஃப்ரூட்டை க்ரியேட் பண்ணுறது தான் இவங்களோட வேலையே. ஸோ இந்த மாதிரி இவங்களோட ஒரு மிஷினில் தான் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கு வந்திருப்பாங்க. ஸோ நம்ம பூமியில் இருக்க லைஃப் எனர்ஜியை வச்சு ஒரு மரத்தை உருவாக்கி அந்த மரத்தில் இருக்க ஃப்ரூட்டை ஹார்வெஸ்ட் பண்ணணும். அதுதான் சக்கர ஃப்ரூட். ஸோ அதுக்காக இங்கே வந்தவங்க இந்த ஊர் மக்கள்லாம் கொஞ்சம் நல்லா பழகின உடனே அவங்க இங்கேயே செட்டில் ஆகிறாங்க. அதுபோக இந்த ஊர் தலைவர் வேறு கொஞ்சம் நல்லா பழகிய ரொமான்ஸும் ஆகிடுது. ஸோ இப்படி இருக்க நிலைமையில உங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் பவர் இருக்கனால ஊர் மக்களும் சரி, ஓகே இவளுக்கு அதிக பவர் இருக்குது, இது நல்லதில்லை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சதி பண்ணி ஊர் தலைவராலேயே அவளை கொள்றதுக்கு திட்டமிடுறாங்க. இதை தெரிஞ்ச நம்ம ககுயா தப்பிச்சு நேராக அந்த மரத்துக்கு போயிடுறாங்க. மரத்துக்கு போய் அங்கே இருக்க அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டு பூமியில் சக்கராவை அவங்க தான் அடையிறாங்க. அந்த சக்கரா ட்ரீ, அதாவது அந்த காட் ட்ரீன்றது நத்திங் பட் நம்மளோட 10 டைல்ஸ், அவ்வளோதான். ஸோ அந்த சக்கரா ஃப்ரூட்டை சாப்பிட்டா ஆப்வியஸாக அவங்களுக்கு வந்து அந்த 10 டைல்ஸோட பவர் கிடச்சிருக்கும். ஸோ அதை வச்சு இந்த வாரெலாம் நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வரேன் அப்படின்ட்டு நம்ம இன்ஃபினிட் சுக்கியுமே ஆரம்பிக்கிறாங்க. அது நம்ம ஆல்ரெடி நருட்டோவில் பார்த்துருப்பீங்க. அது ஆரம்பித்த உடனே என்ன பண்ணுன்னா, ஊர் மக்கள் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணி ஒரு இன்ஃபினிட்டான ஒரு ட்ரீமை கொடுக்குது, அவங்களுக்கு பிடிச்ச ட்ரீம். ஆனால் அதுக்கு சைட் எஃபெக்டாக என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட லைஃப் எனர்ஜி அது உறிஞ்சிட்டு அந்த சக்கையை தான் ஒயிட் சிட்ஜுவாக மாற்றுது. ஸோ இந்த மாதிரி அவங்க இன்ஃபினிட் சுக்கியுமே உருவாக்கி எல்லாத்தையும் இது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜை ரீக்ரியேட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரொமான்ஸ் ஆனதில் அவங்களுக்கு 2 பசங்க பிறந்திருக்கும், ஹகமாரோ அண்ட் ஹமுரோ. ஸோ இந்த 2 பசங்களுக்கு தனி ஸ்டோரி இருங்க. ஸோ அந்த ஹகமாரோ அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா பின்னாடி சேஜ் ஆஃப் சிட்பாக்ஸாக வருவார். ஆல்ரெடி இருந்த மக்கள்லாம் இவங்க வந்து அந்த காட்ரியை வச்சு இன்ஃபினிட் சிக்கியம்குள்ள அமைச்சிருவாங்க. அந்த வில்லேஜை ரீக்ரியேட் பண்ணி அடுத்து இருக்க மக்களை வச்சு அடுத்த ஜென்ரேஷன் வந்துட்டு இருப்பாங்க. பசங்களும் வளர்ந்து பெரிய ஆளாயிருவாங்க. ஸோ அந்த பசங்க எப்படி வளர்ந்தாங்க என்னங்கலாம் இன்னொரு கதையில் பார்க்கலாம். வளர்ந்த அந்த பசங்களுக்கு அம்மா கெட்டவங்கன்னு தெரிஞ்சு போயிடுது. ஸோ தெரிஞ்ச அவங்க அம்மாவை சீல் பண்ணுறாங்க. ஸோ அது சீல் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹகுமாருன்றவங்க ஸ்டேஜ் ஆஃப் 6 பார்ட்ஸாக மாறி இருப்பார். என்ன நடந்திருக்குன்னா, அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து அவங்க அம்மாவை 3ல் சீல் வச்சுருவாங்க. சீல் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சண்டை நடக்குது. அந்த சண்டையில் அவங்க அம்மாவுக்கு ஏற்பட்ட ஒரு ரத்தத்துலேருந்து தான் நம்ம பிளாக் சட்ஜு வருவான். அந்த பிளாக் சட்ஜு தான் பார்த்தீங்கன்னா 1000 வருஷமாக பிளான் பண்ணி நம்ம ஒபிட்டோ மாதரா எல்லாத்தையும் ஒரு பகடக்காயாக யூஸ் பண்ணி ககுயாவை திரும்ப நம்ம நருட்டோ யூனிவர்ஸில் கொண்டு வந்திருப்பான். சிம்பிளாக நம்ம ககுயோ ஒரு காட், அதாவது ஏலியன், பூமியில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு காடு. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் சேஜ் ஆஃப் 6 பார்ட்ஸ் எப்படி வந்தார், பிளாக் சட்ஜு எப்படி 1000 வருஷம் பிளான் போட்டு நம்ம காடை திரும்ப கொண்டுட்டு வராங்க. நம்ம சேஜ் ஆஃப் 6 பார்த்துக்கு 2 பசங்க இருக்காங்க, இந்திரா ஆஷிமா. அவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ சாஸ்கேவோட ரீஇன்கர்னேஷன். ஸோ இவங்க வந்து எப்படி ப்ளே பண்ணுறாங்க எல்லாத்தையும் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இல்லை அடுத்து ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.